அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் தே. கிறிஸ்துமணி, உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷப் பீபர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. இப்போது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 11 கீழ்க்கணக்கு அறநூல்களில் புதிய கருத்தாக்கங்கள் என்பதாகும். அறம் ஒரு விளக்கம். அறம் என்னும் சொல்லுக்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன. பொதுவாக நற்பண்பு அல்லது நல்லொழுக்கம் என்னும் பொருளில் தமிழ் இலக்கியங்களில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கம், நீதி, கடமை, ஈகை, அறக்கடவுள், புண்ணியம், சமயம் போன்ற பொருள்களிலும் வழங்கி வருகிறது. திருக்குறளுக்கு பின்வரும் அறநூல்கள் பல்வேறு புதிய கருத்தாக்கங்களை முன்வைக்கின்றன. பொதுவாக சங்க இலக்கியங்கள் அதனை தொடர்ந்து வந்த நூல்கள் சங்கம் மருவிய கால நூல்கள். அவைகளை 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று நாம் அழைக்கிறோம். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறநூல்களே ஆகும். 11 நூல்களில் தலையாய அறநூல் திருக்குறள். திருக்குறளுக்கு பின் அடுத்தபடியாக விளங்குவது நாலடியார், பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, முதுமொழிக்காஞ்சி என 11 நூல்கள் நமக்கு அறநூல்களாக காணப்படுகின்றன. இவற்றுள் திருக்குறளுக்கு அடுத்து நாம் பார்ப்பது புதிய கருத்தாக்கங்களை நாம் இங்கு காண்கிறோம். புதிய கருத்தாக்கங்கள் என்பது திருக்குறளில் சொல்லப்பட்ட பொருள்களை அன்றி அது தவிர புதியதாக அதற்கு பின் வந்த நூல்கள், அறநூல்கள் எவற்றையெல்லாம் கூறுகின்றன என்பதை இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். அவை பழைய அறங்களில் புதிய நிலைகள், சில புதிய கருத்தாக்கங்கள், உலகியல் சார்ந்த கருத்துக்கள், நடைமுறை, நடத்தை முறை, சமுதாய அறங்கள். பழைய அறங்களில் புதிய நிலைகள். உதாரணமாக சொல் அறங்கள். சொல் அறத்தை குறித்து திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறார். இங்கு அதற்கு பின் வந்த அறநூல்கள் எல்லாமை என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லறத்தை குறிப்பிடுகின்றது. பிறரை இகழுதல் கூடாது என்பதை நாலடியாரும் திரிகடுகமும் நான்மணிக்கடிகையும் குறிப்பிடுகின்றது. எளியர் என்று எள்ளற்க என நான்மணிக்கடிகையும், எள்ளற் பொருளது இகழ்தல் என நான்மணிக்கடிகையும், யாரையும் இகழாது இருத்தல் இனிது என இனியவை 40, இல்லாரை எள்ளி இகழ்ந்து உரையார் என ஆசாரக்கோவையும், இகழும்படி பிரியல் என ஆத்திச்சூடியும் சொல்லறங்களை கூறுகிறது. அது மட்டுமல்ல, திட்டுதல் கூடாது, அது அறம் அல்ல, வையாமை என்று சொல்லக்கூடிய அறத்தை பிற்கால அறநூல்கள் கூறுவதை நாம் காணலாம். சொல் எதிர்ந்து, சிதை உரையான், குறுக்கீட்டு பேசுதல், கைகாட்டி பேசுதல் கூடாது, பெரியார் முன் தொழுது வாய்பொத்தி பேசுதல், முகம் சுளிக்க பேசல். அடுத்ததாக நாம் பார்க்கும் புதிய அறம் ஈகை. ஈகை என்பதை குறித்து வள்ளுவர் நிறைய பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் வள்ளுவருக்கு பின் வந்த அறநூல்கள் ஈகை குறித்து வித்தியாசமான புதிய கருத்தாக்கத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். ஈகைக்குரியவர்கள் அரசர்கள் என்றும் பழமொழி கூறுகிறது. பொருள் இல்லாதவன் ஈகை செய்ய தேவையில்லை என்பதை முதுமொழிக்காஞ்சி, நான்மணிக்கடிகை, சிறுபஞ்சமூலம், இன்னா 40 ஆகிய நூல்கள் வலியுறுத்துகின்றன. வளம் இலா போழ்தற்று வள்ளன்மை குற்றம் என நான்மணிக்கடிகையும், பொருளில்லார் வன்மை புரிந்து இன்னா என இன்னா 40, வரியோன் வள்ளியன் அண்மை படியார் என முதுமொழிக்காஞ்சியும் ஈகை எனும் அறத்தை குறித்து இங்கு புதிய ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறது. கொல்லாமை எனும் அறம் ஓர் உயிரை கொல்லுதல், அக்கொலைக்கு உடன்படுதல், அதனை விலைக்கு வாங்குதல், அதனை சமைத்தல், அதனை உண்ணுதல் ஆகிய செயல்களும் அறமற்றவை என்று சிறுபஞ்சமூலம் கூறுகிறது. இங்கு திருவள்ளுவர் ஒரு உயிரை கொல்லாமை பற்றி பேசினாலும் அதற்கு பின் வரக்கூடிய அதை வாங்கக்கூடியவனும், அந்த கொலைக்கு உடன்பெறுகின்றவனும், அதனை சமைக்கின்றவனும், அதனை உண்ணுகின்றவனும் அந்த கொல்லாமையினும் அந்த அறத்திற்குள்ளாக வருவதை நம்ம புதிய கருத்தாக்கமாக, அதனுடைய நீட்சியாக நாம் இங்கு காண்கிறோம். பொய்யாமை எனும் அறம் அப்பொய்க்கு உடன்பட்டு பொய் சாட்சி சொல்லுதலும் குற்றம் என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். கள்ளுண்ணாமை. கள்ளுண்ணான் களிப்பாறை காணான் என கள் உண்பவரின் கூட்டத்தோடு சேரக்கூடாது எனும் புதிய நிலையினை நாம் இங்கு காண்கிறோம். அடுத்தபடியாக கடன் பற்றிய செய்திகள். கடன் வாங்கும்போது ஒரு முகமும், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும்போது ஒரு முகமும் என முக வேறுபாட்டை குறித்து கலித்தொகை கூறுகின்றது. கடன் கொடுத்தல் தவறு. கொடுத்தவரிடம் கடனை கேட்டால் பெரும் பகை. எவ்வித ஆதாரமும் இல்லாமல் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அக்கடன் திரும்ப வராது.
சான்றோர் வரமுற்ற காலத்திலும் செய்ய வேண்டியதை கடன் வாங்கியாவது செய்வார்கள். மதிப்பான பொருட்களை மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. பாம்பிடம் கடன் கொடுத்தால் பெற முடியுமா என பழமொழியும் கூறுகிறது. கடன் கொடுத்தவர் பார்க்கும்படி அவருக்கு எதிரே செல்லுதல் துன்பத்தை தரும். கடன் தந்தவர்களை கண்டதும் நாக்கு எழாது. கடன் உண்டு வாழாமை இனிது என இனியவை நாற்பதும் கடன் பற்றிய புதிய ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கின்றது. அடைக்கல பொருள். சிலப்பதிகாரம் அடைக்கல கதையில் தவத்தோர் அடைக்கலம் தான் பெரிது ஆயினும் மிக பேரின்பம் தரும் அது கேளா என அடைக்கலத்தின் சிறப்பு எடுத்துரைக்கப்படுகின்றது. ஒருவன் அடைக்கல பொருளை தானே வைத்துக் கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டும். கயவரிடத்தில் அடைக்கல பொருளை கொடுத்தால் அது திரும்பி வராது. நம்பிக்கைக்குரியவர் அல்லாதவரிடம் பொருளை அடைக்கலமாக கொடுக்கக்கூடாது. அடைக்கல பொருளை அபகரிப்பவன் மக்கட்பேரில்லாமல் வருந்துவான். அடைக்கல பொருளை அபகரிக்காமை இனிது. அடைக்கல பொருளை பாதுகாத்தல் வேண்டும் என ஒரு புதிய அறத்தை, அடைக்கலம் பற்றிய ஒரு புதிய அறத்தை இங்கு இந்த பிற்கால அறநூல்கள் வலியுறுத்துவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்தபடியாக நோய் பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனினும் இங்கும் புதிய அறநூல்கள், பிற்கால அறநூல்களில் குழவி பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என 3 பருவங்களிலும் நோய்வாய்ப்படுவது மிகுந்த துன்பம் தரும் என்ற கருத்து ஏலாதியிலும் இன்னா 40 முதுமொழி காஞ்சியிலும் இடம்பெறுகின்றது. நோயானது உடம்பை உருக்கி தின்னும் தன்மையுடையது, கல்வரையை விட அஞ்சத்தக்கது என திரிகடுகம் கூறுகின்றது. மன உறுதியை குலைக்கும் தன்மையுடையது நோய் என திரிகடுகமும், எச்சரிக்கையாக உண்பவனிடம் நோய் வராது என சிறுபஞ்ச மூலமும், ஒழுக்கம் குன்றாதவர் நோயின்றி வாழ்வார் என ஆசாரக்கோவையும், உணவை அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு நோய் மிக எளிதாக வரும் என முதுமொழி காட்சியும் நோய் பற்றிய புதிய சிந்தனைகளை, புதிய கருத்தாக்கங்களை வைக்கின்றது. அது இக்காலத்திற்கும் மிக மிக பொருத்தமானதாக இருப்பதை நாம் இங்கு காணலாம். நோய்கள்: வாத நோய், பித்த நோய் வந்தவர்கள், சிரங்கு, வெண்தொழு நோய், கல்லடைப்பு நோய், வாத நோய், பெருஞ்சிரங்கு, பெரிய வயிற்றுத்தீ நோய் ஆகிய பல நோய்களை ஏலாதி குறிப்பிடுகின்றது. நோய் வேண்டார் செய்ய வேண்டியன: பாழடைந்த வீடு, கோயில் சுடுகாடு, ஊரில்லாத இடத்திலுள்ள காய்ந்த ஒற்றை மரம் இவற்றிற்கு தனியாக செல்லக்கூடாது. அங்கே பகலில் தூங்கவும் கூடாது. பாழ்மனையும் வேதகுலனும் சுடுகாடும் ஊர் இல்வழி எழுந்த ஒற்றை முதுமரனும் தாமே தமியர் புகார் பகல்வளார் நோயின்மை வேண்டுபவர் என ஆசாரக்கோவை குறிப்பிடுகின்றது. திரிகடுகம் உடலில் நோய் மாற்றும் என திரிகடுகம் 1வது பா நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு நோய்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அறநூல்கள் மிகவும் வலியுறுத்துகின்றன. ஊரை பற்றிய செய்தி புதிய கருத்தாக்கமாக இந்த அறநூல்களில் இடம்பெறுகின்றது. மழை வளம் இல்லாத ஊர், காட்டாறு இடையில் உள்ள ஊர், மதில் இல்லாத பழைய ஊர், காவல் இல்லாத பழைய ஊர், சுற்றமாகிய கட்டுப்பாடு இல்லாத ஊர், நல்லவர்களால் வெறுக்கப்பட்ட ஊர்களில் வாழக்கூடாது என இன்னா 40 குறிப்பிடுகின்றது. ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஊர், அறிவுடைய பெரியோர்கள் வசிக்கின்ற ஊர் ஆகியவற்றில் குடியிருப்பது நன்மை பயக்கும். எதையாவது கொடுத்தாவது தன்னுடைய ஊரில் வாழ்வதே இனியது என இன்னா 40 குறிப்பிடுவது இங்கு சிறந்ததாகும். ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழ்வது நன்மை பயத்தில் இல்லை என ஆசிரியர் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை எடுத்து கூறுவதும், அப்படிப்பட்ட ஆசிரியர் இருக்கின்ற ஊர் பெருமைப்படத்தக்கது என்றும் புதிய கருத்தாக்கத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். பயணம் பற்றிய செய்திகள் சுரமறிய காணம் செலவின்னா, தெளிவில்லா காணம் தமியர் இயங்கார், முள்ளடை காட்டில் நடத்தல் நனியன்னா, இரவில் தனியாக பயணம் தவிர்த்தல் என பல பயணங்களை பற்றிய இன்னா 40 திரிகடுகம் என்று பல நூல்களிலும் பயணம் பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. உயிரினங்களோடு தொடர்புடைய உலக அறங்கள் பேசப்படுகின்றன. பசுக்கூட்டங்களின் நடுவே கோலின்றி செல்லுதல் தவறு, மானை வேட்டையாடக்கூடாது, கன்றை காட்டி பசுவை கறக்கும் தொழிலை சான்றோர் செய்யார், குதிரையை செலுத்த வேண்டிய முறையை அறியாது அதன் மீது ஏறி செல்லுதல் இன்னா என, பாம்பு மறைந்து வாழும் வீட்டில் இருப்பது இன்னா என உயிரினங்களோடு தொடர்புடைய அறங்களாக 14 கீழ்கணக்கு நூல்கள் கூறுகின்றன. இவ்வாறு மாணவன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆசிரியன் எவ்வாறு இருக்க வேண்டும் எனவும் கூறுகிறது. ஆசிரியர் இல்லாத ஊர் நன்மை தராது. நல்லொழுக்கம் உள்ள ஆசிரியன் உயர்ந்தவன். பிரம்மச்சரியம் காப்பவனே ஆசிரியன் ஆவதற்கு தகுதி. மாணவர்களிடம் சினம் கொண்டு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியன் உள்ள கல்வி கூட பயனற்றது. ஆசிரியனுக்கு காணிக்கை கொடுத்தல், ஆசிரியனை தேவரைகளைப் போல தொழுதல் ஆகிய ஆசிரியர் பற்றிய கருத்துக்கள், இந்த புதிய கருத்தாக்கங்கள் இடம்பெறுகின்றன. மாணவன்
அக்காலத்தில் மாணவனின் தலையில் குடுமி கருணைதல் அரும்பின் அளவு உடையதாக இருக்க வேண்டும். மாதம் ஒரு முறை தலை தேய்த்து கழுவலாம். மாணவன் காமம், வெகுளி, மயக்கம் மூன்றையும் நீக்க வேண்டும். இவ்வாறு பல அறங்களை, புதிய அறங்களை, மாணவன் பற்றிய அறங்களை நாம் பார்க்கிறோம். ஆசாரக்கோவை எனும் நூலில் மிகப்பெரிய புதுமையான அறங்களை நாம் பார்க்கிறோம். அங்கு காலை கடன்கள் பற்றிய செய்திகளும், பல் துலக்குதல், கண்களை கழுவுதல், தெய்வத்தை தொழுதல், பெற்றோரை வணங்குதல், பெண்கள் அதிகாலை எழுந்து குப்பைகளை நீக்கி சாண நீரை தெளித்து பாத்திரங்களை சுத்தம் செய்து அடுப்பு பற்ற வைத்தல் போன்ற காலை கடன்களையும், நீராடுதும் போது நாம் செய்யக்கூடியவை என்ன என்பதையும் பற்றி, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றியும், உணவு உண்ணும் முறை பற்றியும், எந்த திசையில் அமர்ந்து உண்ண வேண்டும் என்பது குறித்தும் நிறைய புதிய அறங்கள் ஏராளமாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். சமுதாய அறங்கள் மிக முக்கியமானவை. அதை நாம் இங்கு பார்க்கிறோம். நீர்நிலைகள், தண்ணீர் பந்தல்கள் அமைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல், சமூகத்தில் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவுதல், சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல், குளம் தொட்டு காவு பதித்து வழிசீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவை பார்ப்படுத்தான் ஏகும் ஸ்வர்க்கம் இனிது என ஏலாதி குறிப்பிடுகின்றது. காவோடு அறக்குளம் தொட்டானும் காவோடு அறக்குளம் தொற்றல் மிக இனிதே என இனியவை நாற்பதும் இவ்வாறு சமுதாயத்தில் கடன்பட்டவர்கள், பாதுகாப்பற்றவர்கள், கைகால் இழந்தவர்கள், முதியோர்கள் ஆகியோருக்கு உதவ வேண்டும் என்று இந்த புதிய அறங் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பெண்களுக்கு உதவ வேண்டும் என்பது புதிய கருத்தாக்கமாக நாம் 14 கீழ்கணக்கு அறநூல்களில் நாம் பார்க்கிறோம். தன் குழந்தையை வளர்த்தல், கற்பத்தை பாதுகாத்தல், அனாதைகளை வளர்த்தல், சூழேற்றவள், மிக அழிந்தவள் ஆகியோரை பாதுகாப்பதை பேரறமாக சிறுபஞ்ச மூலம் இங்கு குறிப்பிடுகிறது. சுற்றுப்புறச் சூழல் தொடர்புடைய அறங்கள் இந்த நூல்களில் புதிய கருத்தாக்கமாக இடம்பெறுகின்றது. நிழல் தருவதற்கென மரங்கள் நடப்பட்டன. குளங்களை சுற்றி மரங்களை நடுதல், இரவு நேரத்தில் மரத்தின் அருகில் சேரக்கூடாது என சிறுபஞ்ச மூலமும் ஆசாரக்கோவையும் இங்கு புதிய கருத்தாக்கமாக சுற்றுப்புறச் சூழல் குறித்த சிந்தனைகளை அற நூல்களில் விதைத்திருப்பது புதுமையான கருத்தாகும் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பல அறங்கள் இங்கு நாம் பார்க்கும்போது புதிய கருத்தாக்கங்களாக, திருக்குறளிலிருந்து வேறுபட்ட சிந்தனைகள் உடையவராக, அதிலிருந்து காலத்திற்கேற்ப மாறி வந்தவனாக இருப்பதை நாம் இங்கு காண்கிறோம். இவ்வாறாக நாம் இந்த 14 கீழ்கணக்கு அறநூல்களில் புதிய கருத்தாக்கங்களை இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.